வணக்க மக்களே, வெல்கம் டு தி ஃபென்டர் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போறது பட்டாபிராமன் அப்படின்ற ஒரு தமிழ் டப்டு மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி மலையாளத்துல ரிலீஸ் ஆன ஒரு படம். இப்போ இதோட தமிழ் டப்டு வெர்ஷன் யூடியூப்ல அவைலபிளா இருக்கு. இந்த படத்துல ஜெயராம் தான் லீட் கேரக்டர் பிளே பண்ணியிருக்காரு. ஒரு ஹெல்த் இன்ஸ்பெக்டரோட லைஃப்ல நடக்கக்கூடிய சேலஞ்சஸ் அப்படின்ற மாதிரியான ஒரு தீம்ல எடுக்கப்பட்ட படம். அதுலயும் ஃபுட் அடல்ட்ரேஷன் அப்படின்ற ஒரு முக்கியமான டாபிக்கை பத்தி பேசியிருப்பாங்க. இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே பாத்தீங்கன்னா ஜெயராம் வந்து ஒரு இடத்துல சமையல் பண்ணிட்டு இருப்பாரு. அவருக்கு சமையல் மேலேயும் அண்ட் ஃபுட் மேலேயும் ஒரு விதமான பேஷன் அப்படின்றது இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி அவரோட ப்ரொஃபஷனுமே பாத்தீங்கன்னா ஒரு ஹெல்த் இன்ஸ்பெக்டரா வந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு. அவரு ரொம்ப நேர்மையா இருக்கிறதின் காரணமாக நிறைய இடங்களுக்கு அவரை டிரான்ஸ்ஃபர்ல அனுப்பிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். அது மாதிரி ஒரு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர்ல போறாரு. அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்டோட ஒரு விதமான பகை அப்படின்றது உண்டாகுது. ஸோ இவங்க ரெண்டு பேருக்குள்ள அந்த ரைவல்ரி அப்படின்றது எப்படி போகுது அண்ட் இந்த இண்டஸ்ட்ரியலிஸ்டை இவர் எக்ஸ்போஸ் பண்ணாரா அப்படின்றது அந்த படத்தோட கதை. எனக்கு இந்த படத்துல பிடிச்ச விஷயம் அப்படின்றது இந்த படத்துல இவங்க பேசியிருக்கக்கூடிய அந்த டாபிக், அதாவது ஃபுட் அடல்ட்ரேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் அன்றாடம் நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம். அதாவது நீங்க எங்கேயாவது வெளியே ஆர்டர் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அட்லீஸ்ட் ஒரு டைம் அது குவாலிட்டி இல்லாத ஃபுட் உங்களுக்கு வரதுக்கான ப்ராபபிலிட்டி அப்படின்றது அதிகம். இன்ஃபேக்ட் நிறைய பேர் அதை ஃபேஸ் பண்ணிருப்பீங்க. அது மட்டும் இல்லாம சமையலுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ல முதற்கொண்டு ஏகப்பட்ட கெமிக்கல்ஸ் அப்படின்றத ஆட் பண்றாங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். பட் இருந்தாலும் அதோட நம்ம வாழ பழகிட்டோம். அதனால என்னென்ன மாதிரியான கேடு இருக்கு, சின்ன பசங்களுக்குலாம் கூட கேன்சர் வருது அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை இதுல பேசியிருப்பாங்க. அதுக்கு அகெயின்ஸ்டா ஃபைட் பண்ணக்கூடிய ஒரு ஹெல்த் இன்ஸ்பெக்டரா வந்து ஜெயராமோட கேரக்டரை டிசைன் பண்ணிருப்பாங்க. இன்ஃபேக்ட் எல்லா இடத்துலயும் ஒரு விதமான நேர்மையோடு இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஆல்சோ அவர் போகக்கூடிய அந்த ஃபுட் செக்கிங் அண்ட் ஃபுட் ரிலேட்டடான காட்சிகள் எல்லாத்தையுமே ரொம்ப நீட்டா காட்சிப்படுத்திருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி இந்த படத்துல மிடில் ஒரு மிஸ்ட்ரி அப்படின்றதுமே கிரியேட் பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க. அதுவும் இன்டர்வல் பிளாக்ல அந்த மிஸ்ட்ரி ஆரம்பிச்ச விதம் உண்மையிலே நீட்டா தான் இருந்துச்சு. அண்ட் டியூரேஷன் வைஸ் பாத்தீங்கன்னா ஒரு 2 மணி நேரம் படம் அப்படின்னே சொல்லுவேன். பட் பிரச்சனை என்னன்னா அந்த மிஸ்ட்ரியை முடிச்ச விதம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப சினிமாட்டிக்கா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். இன்ஃபேக்ட் டுவர்ட்ஸ் த எண்ட் அவரை எக்ஸ்போஸ் பண்ண விதம் அப்படின்றதுமே ரொம்ப ரொம்ப செயற்கைத்தனமா தான் இருந்துச்சு. அந்த போர்ஷன் தான் இந்த படத்தோட ஒரு மிகப்பெரிய டிராபேக் அப்படின்னே சொல்லுவேன். அது மட்டும் இல்லாம ஜெயராம் ஏன் ரொம்ப நாள் கல்யாணம் பண்ணாம இருக்காரு அப்படின்றதுக்கான அந்த காரணம் அப்படின்றதுமே கொஞ்சம் சப்பையான ஒரு காரணமா தான் இருந்துச்சு. அதே மாதிரி மியா ஜார்ஜை ரிஜெக்ட் பண்றதுக்கான காரணம் அப்படின்றதுமே ரொம்ப ரொம்ப சுமாரான ஒரு காரணமா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். மற்றபடி இந்த படம் ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் ஓரளவுக்கு எங்கேஜிங்கா பார்க்க வச்ச ஒரு படம் தான். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.9 out of 5. அடல்ட் கண்டென்ட்லாம் இல்ல, தாராளமா பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.